ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம கடாய் பன்னீர் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் மில்கி மிஸ்ட் பன்னீர் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து அதுக்கு வந்து நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் தனியா, 2 பட்டை, பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் மிளகு சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் 2 போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு இது எல்லாத்தையும் ரொம்ப தீய விடாமல் லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவே நல்லா இந்த கடாய் பன்னீருக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் நம்ம இதை மட்டுமே போட்டுக்கலாம். இப்போ வந்து எனக்கு வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ வந்து அந்த கிளைமேட் யாருக்குமே செட் ஆகலை, எனக்கும் சுத்தமாக செட் ஆகலை, இன்னும் சரியாகலை. இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்ம நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பன்னீரில் வந்து நம்ம ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எதனா செஞ்சு கொடுக்கும்போது பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, வெளியில் கேட்க மாட்டாங்க. முக்கியமாக அதுக்கோசமே தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். இவருங்க இந்த மாதிரி நல்லா வந்தோடனே இப்போ நம்ம ஒரு பேனில் வந்து பட்ரு போட்டுக்கலாம். பட்ரு போட்டுட்டு நான் குடமிளகா, பன்னீர், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கட் பண்ணி வச்சுருப்பேன் அதே ஷேப் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குடமிளகாவும் நல்லா வாசனை கொடுக்கும், அதனால் இதில் எல்லாம் ஒன்றா சேரும்போது நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம காஷ்மீரி சில்லி பவுடரும் உப்பு மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து தீய வேணாம், நல்லா ஃப்ரை ஆனால் போதும், எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும் நமக்கு. ஏன்னா நம்ம அதை அப்படியே வந்து போட போகிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் வந்து அதில் ஃப்ரை ஆனால் மட்டும் போதும். இப்போ எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது ஃப்ரை ஆன பிறகு நம்ம வந்து முந்திரியும் தக்காளியும் மட்டும் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதே பேனில் வந்து நம்ம வந்து கடாய் பன்னீரும் அப்படியே பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு. சும்மா ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம இதிலே வந்து தாளிச்சிக்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே அந்த வறுத்தது நல்லா ஆறின பிறகு நம்ம நல்லா இதை வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை அரைச்ச பிறகு அதிலே ஒரு ரொம்ப முந்திரி போடல, ஒரு 4 முந்திரி தான் போட்டேன். டேஸ்ட்டு வேணுன்னா நிறைய கூட போட்டுக்கலாம். அதில் வந்து தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கேன். எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே பேனில் வந்து ஆயில் ஊற்றி வெங்காயம் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி கட் பண்ணதை நம்ம போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். வெங்காயமும் நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த பன்னீர் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்கிறோனாலுமே டேஸ்ட்டும் இருக்கணும். அதனால் அதுக்கேற்ற எல்லாம் நம்ம பொருள் போட்டால் தான் நம்ம கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நம்ம எல்லாமே போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பன்னீர் வந்து பசங்களுக்கு வந்து ஸ்கூல் கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு சப்பாத்தி கொடுத்து விடலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் முந்திரி அரைச்சில அந்த பேஸ்ட்டும் நான் போட்டிருக்கேன். இப்போ எல்லாமே நல்லா நான் வதங்கட்டும். எல்லாம் வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வர டைமுக்கு தான் நம்ம மசாலாலாம் போடணும். இப்போ அந்த மாதிரி பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அதிலே கொஞ்சம் அதை அலசின அந்த தண்ணி கொஞ்சம் நேரம் தீர மாதிரி இருக்கும், கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நம்ம வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து இதில் மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் வந்து உப்பு 3த்தையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொடியை வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ போடலாம். நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். நல்ல ஃப்ளேவர் காரமாக நல்லா வேணுன்றவங்க இன்னும் கூட 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு நம்ம கொதிக்க விடலாம். லைட்டாக கொதிச்சா போதும், ஏன்னா எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி தான் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து இந்த இது பன்னீரை வந்து நம்ம போட்டுடலாம். எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்ததை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்தோடனே கஸ்தூரி மேத்தி போட்டு நம்ம இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் சப்பாத்திக்கு தான் செஞ்சேன். ஆனாலும் இது தோசை ஒன்று ஊற்றி ட்ரை பண்ணி பார்த்தோம். அந்த இது வேஸ்ட் பண்ணாமல் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது தோசைக்குமே. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பூரிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த பொடியும் பார்த்திங்கன்னா நீங்கள் சிக்கன் செய்யும் போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நாங்கள் தோசைக்கு ட்ரை பண்ணோம், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சப்பாத்திக்கும் நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.